ஹாய் இன்டெலிஜென்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் CapCut எப்படி லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள் தான். நிறைய பேர் வந்து இது கஷ்டம்னு சொல்லுவாங்க, அப்போலாம் கிடையாது. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் மூலிமா உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் க்ரோம் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த ப்ரௌசர் வேணால் யூஸ் பண்ணலாம். உள்ளே போய்ட்டு VPN கேட்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் போர்ட்டல் மூலிமா தான் நம்ம வந்து VPN எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே தெரியும் VPNgate.netன்னு இருக்கு இல்லையா, இது உள்ளே ஓப்பன் பண்ணிக்கலாம். இது உள்ளே போய்ட்டு தான் நம்ம வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணவே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நிறைய சர்வர் காட்டுறது தெரியும். அதாவது அந்த சர்வரோட அட்ரஸ்லாம் காட்டுது இல்லையா, இதில் வந்து நம்ம எந்த கண்ட்ரியோட வேணால் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து ஜப்பான் தான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணி காட்ட போகிறோம். உங்களுக்கு கொரியா எந்த கண்ட்ரி பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அதோட VPN யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜப்பான் இது யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பப்ளிக் VPN, அது வந்து க்ரீன் கலரில் தெரியுது இல்லையா, இதுதான் வந்து நம்ம ஹோஸ்ட் நேமு. இதை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். ஓகே, காப்பி பண்ணியாச்சா. இப்போ உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் VPN சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இதில் ஆட் VPN கொடுங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு கனெக்ஷன் நேம் கேட்கும். நீங்கள் எந்த நேம் வேணால் இதுக்கு வச்சுக்கலாம். நான் வந்து ஜப்பான் கொடுக்குறேன், ஆல்ரெடி நான் வச்சுக்கிறனால 2 கொடுத்துக்கிறேன். ஓகே, நீங்கள் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. VPN டைப்பில் இந்த செக்யூர் சாக்கெட் அன்லிங்க் ப்ரோட்டோகாலை செலக்ட் பண்ணிக்கோங்க, SSTP. அடுத்து வந்து யூசர் நேமில் வந்து நம்ம வந்து அதே இது வச்சுட்டு தான் எடுக்க போகிறோம். அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, இந்த VPN அதுதான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஓகே, இந்த இடத்துல அதை டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு சேவை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணோடனே உங்களுக்கு இந்தமாரி ஒன்று வந்துடும் இல்லையா, அதில் கனெக்ட் இருக்கா, இது கனெக்ட் கொடுத்தோடனே நமக்கு வந்து VPN வந்து கனெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். கீழே பார்த்தோன்னே உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கார்டு இல்லையா, கனெக்ட் ஆகுதுன்னு. ஓகே, அவ்வளோதான். நமக்கு வந்து இந்த VPN வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம வந்து CapCut இன்ஸ்டால் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு CapCut டவுன்லோட்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சர்ச் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த VPN மூலியமாக தான் நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வருது இல்லையா, இதை வந்து நீங்கள் இந்தியன் சர்வரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாட் ஃபவுண்டுன்னு வரும். இதுவே நீங்கள் இந்த VPNல யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு வந்து அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணவே உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகி வேறு ஒரு பேஜுக்கு போகும். இந்த பேஜும் CapCutோடு தான். இதில் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். மேலே பார்த்தா தெரியும் டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகி முடிச்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஃபைல்ஸ் வந்து எங்கே சேவ் ஆகுமோ அந்த பிளேஸ்க்கு போய்க்கோங்க, அந்த லொக்கேஷனுக்கு. மோஸ்ட்லி டவுன்லோட்ஸில் தான் இருக்கும். ஓகே, உள்ளே போனோன்னு நமக்கு காட்டுது இல்லையா, இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோல் வந்து பர்மிஷன் கேட்கும். எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலர் வந்து இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். இதுக்கு வந்து உங்களோட நெட்டு வந்து, அதாவது இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கணும். கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். இது இன்ஸ்டால் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் எடுக்கும். அது ஃபுல்லாத்தையும் இந்த வீடியோவில் காமிச்சுன்னா இந்த வீடியோட லென்த் ரொம்ப பெருசாகிடும். அதனால் இந்த வீடியோவை கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோவும் நான் வந்து இந்த CapCutல தான் எடிட் பண்ணது. முக்கியமான விஷயம், இந்த VPN வந்து நீங்கள் எடிட் பண்ணுறப்ப மட்டும் யூஸ் பண்ணுங்கள், மற்ற நேரத்தில் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள்.